ஆதியோட பர்த்டே பார்ட்டி எப்படி இருந்துச்சு? நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனா? அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அம்மா உங்களை விட்டு வந்திருக்க மாட்டாங்களே. நான் பூஜாக்காக தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பூஜாக்காக 2வது கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆதிக்காக 3வது கல்யாணம் பண்ணிப்பீங்க. இது அப்பாக்கு. டாட் வாய் தரங்க டாட். உங்களை தான் கேக்குறேன். ஆதியோட பர்த்டே பார்ட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆதிய பார்த்த உடனே மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருல்ல? பூஜா ஆதிய பார்த்த உடனே என்ன பண்ணா? அவங்க கிட்ட போய் பேசினாளா? ஆக்சுவலி அவ இந்த பர்த்டே பார்ட்டியை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா. அண்ணனும் தங்கச்சியும் தடவையா மீட் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்திருக்கோம்ல? எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டாங்க 2 பேரும்? நானும் வந்திருக்கலாம்ல. எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். பூஜா ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீங்க வாங்கிட்டு போன கிஃப்ட்ஸ்ல ஆதிக்கு பிடிச்சிருந்ததுல? பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கவா? தூங்குங்க. சாரி சாரி, நீ மேல தூங்கு, நான் கீழே தூங்குறேன். இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன். நீ மேல தூங்கு, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்ல நான் கீழே தான் படுப்பேன், மறு பேச்சு வேணாம். நீங்க படுங்க, எனக்கு கீழே தான் தூக்கம் வரும். ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? நீ மேல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இப்ப நான் கீழே படுக்கிறதுனால என்ன பிரச்சனை? டெய்லி என்ன கீழே தானே படுக்க சொல்றீங்க. டோன்ட் இரிட்டேட் மீ பிரியா, நீ மேல படுத்துக்கோ. நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும். நான் போய் பூஜாவை பார்த்துட்டு வரேன், நீங்க எங்க வேணா படுங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்றதா எனக்கு வேலை. ஆள பாரு, சொல்றதே கேட்காம. டேய், உங்கள யாருக்காவது தங்கச்சி இருக்கா? இல்லடா. ஹாப்பி பர்த்டேனா. ஹே ஹே, நான் உன்னோட பெரியவன், எனக்கு முத்தம் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காத. இந்த gift எனக்கு பிடிச்சிருக்கானா? நல்லா இருக்கு, பட் இது சின்ன பசங்களுக்கான gift மாதிரி இருக்கு. பூஜா, பிரியாமா, என்ன இங்க வந்து படுத்துட்ட? அம்மா தான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்து படுத்துக்க சொன்னாங்க. பூஜா குட்டி அம்மா கூட வந்து படுத்துக்கிட்டா பிரியாமா தனியாயிட மாட்டாங்களா? அச்சச்சோ, ஆமால்ல. ஜஸ்ட் கிட்டிங். இன்னைக்கு ஒரு நாள் இங்க படுத்துக்கோ. ஓகே. இது என்னது? அண்ணா கிட்ட நீ இந்த gift கொடுக்கவே இல்லையா? கொடுத்தேன் பிரியாமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணாக்கு இந்த gift வாங்கி கொடுத்தேன். திரும்பி வரப்ப பார்த்தா இந்த gift கீழே கிடந்துச்சு. சரி, இதுக்கு போய் யாராச்சும் அப்செட் ஆவாங்களா? அது எங்கேயாச்சும் தவறி மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்கும். நீ மறுபடியும் அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே? கொடுக்கலையா? கொடுக்கல. சரி, இன்னைக்கு பார்ட்டில அண்ணாக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு பிடிச்சிருந்ததா? எல்லாம் அவனோட ஃபேவரட் கிஃப்ட்ஸ்னு அப்பா சொன்னாரு. நிஜமாவா? அப்புறம் பார்ட்டில பூஜா குட்டி பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணான்னு சொன்னாரு. ஆமாவா? நாங்க கேக் சாப்பிட்டேன், அப்புறம் அப்பாக்கு ஊட்டி விட்டேன். அப்பாவுக்கு நீ தான் கேக் ஊட்டி விட்டியா? கேக் சூப்பரா ரிச்சா கிரீமியா யம்மியா இருந்திருக்கும்ல. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்.